யுபிஎஸ்சி தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த சென்னையைச் சேர்ந்த மாணவன் சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வின் இறுதி முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதன்படி வெளியான இறுதி தரவரிசை பட்டியலில் மொத்தமாக 1009 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சக்தி துபே என்ற மாணவி முதலிடம் பெற்றுள்ளார். ஹர்ஷிதா கோயல் என்பவர் 2ஆம் இடமும் டோங்ரே அர்ஷித் பராக் என்பவர் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்ற சென்னையைச் சேர்ந்த சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 23ஆம் இடமும் பெற்றுள்ளார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்த 50 பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 18 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் முழுநேர உறைவிட பயிற்சி மேற்கொண்டனர். நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மோனிகா தேசிய அளவில் 39வது இடம் பிடித்துள்ளார். மேலும் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ், சங்கர் பாண்டியராஜ் ஆகிய 2 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். என்னோட ஆப்ஷனும் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி தான். எனக்கு கைட் பண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஃபவுண்டேஷன் கோச்சிங் அரம் ஐஏஎஸ் அகாடமியில் பண்ணேன். கார்த்திகேயன் சார், செந்தில் சார் இவங்கெல்லாம் நல்லா கைட் பண்ணாங்க. அண்ட் ரெண்டாவதாக நான் டிஏவி குரூப் ஆஃப் ஸ்கூலில் ரெசிடென்ஷியல் கோச்சிங் எடுத்தேன் 1 இயர். அதுக்கப்புறம் நான் முதல்வன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் முதல்வன் ஸ்கீமில் எனக்கு மாதம் 7500 கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு 25,000 கொடுத்தாங்க. அது பண்ண மட்டும் கிடையாது, எங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஸோ ஒரு அட்டம் கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போகலான்னு யோசிக்கும் போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் இல்லாமல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருந்தது. சார், நான் முதல்வன் திட்டத்துக்கு முன்னாடி என்னோடய ப்ரிப்ரேஷன் ஒரு 8 மாதம் இல்லை 6 மாதம் பார்த்திங்கன்னா முழுக்க வேலை பார்க்குறது, அதில் வர்ற என்னோடய சொற்ப வருமானத்தை சேர்த்து வைக்கிறது. ஸோ அதை வச்சுட்டு எக்ஸாம் நெருங்கும் போது எந்த வேலையும் பார்க்காம முழுக்க படிக்கிறது, இது மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு சார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா என்னால் கிளியர் பண்ண முடியல. ஸோ என்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மட்டும் தான் கிளியர் பண்ண முடிஞ்சது. யூபிஎஸ்சியில் பெருசாக சாதிக்க முடியல. ஸோ அதனால் யூபிஎஸ்சியில் சாதிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் திட்டத்தில் மாதம் 7,500 கொடுத்தாங்க, 6 மாதத்துக்கு கொடுத்தாங்க. ஸோ வேலைக்கு போக வேண்டிய ஒரு நிபந்தனை இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அது எனக்கு உதவியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்புறம் முதன்மை தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் டீம் எங்களுக்கு பக்கத்தில் இருந்துட்டு எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது எல்லா விதமான உதவிகளும் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய இந்த வருஷம் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன் சார். அதேபோல் சிவில் சர்வீஸ் தேர்வில் ராமநாதபுரத்தை சேர்ந்த மாணவர் ஆர் ஸ்ரீரஷத் மாநில அளவில் 3வது இடமும் தேசிய அளவில் 52வது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இது என்னோட முதல் அட்டெம்ப்ட். 52வது இடம் பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா அப்பாவோட சப்போர்ட்னால இந்த இடத்துக்கு வர முடிஞ்சது, ரொம்ப நன்றி. மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு தான் படித்தேன். எனக்கு கோச்சிங் நோட்ஸ் இருந்தனால பெருசாக நோட்ஸ் எடுக்கணும்னு அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ அதை வச்சு படித்தேன். ப்ளஸ் நிறைய ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸும் நிறைய டெஸ்ட் சால்வ் பண்ணேன். அதனால எனக்கு இந்த வாட்டி நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு நம்புறேன். சந்தோஷமாக இருக்குது, நம்ப முடியலை ஆக்சுவலி. முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி இருக்குது. ஃபைனான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதிலேருந்து நிதித்துறையில் சார்ந்த இதில் பொறுப்பு வகிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதில் கிடைச்சிச்சுன்னா நல்லது. அப்படி இல்லைனாலும் எந்த சேவையில் எந்த பொறுப்பு எடுத்தாலும் அதில் மக்களுக்கு சேவை பெறுறதுல எனக்கு சந்தோஷம். இதனிடையே நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக தன் பிறந்த நாளில் தொடங்கி வைத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தும் இந்த திட்டம் வரும் காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்.